ஹாய் கைஸ், நாங்க ஊருக்கு போயிருக்கப்போ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூமெண்ட் நடந்தது. அது என்னன்னு நீங்களே பாருங்க கைஸ். நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கோம்ல. உனக்கு எப்படியும் வந்து கல்யாணம் ஆயிட்டு இந்த வீட்டுக்குள்ளதான் நீ வந்திருப்ப. அப்ப உனக்கு என்னையா தோணுச்சு? இப்ப வந்து நீ சென்னைக்கு போயிட்ட வா, அங்க போய் வாழலாம், அங்க போய் பொழைச்சுக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி நீங்க வந்திருக்க. இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு அதான் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வர பொங்கலுக்காக வர. அப்ப உள்ள கால் எடுத்து வைக்கும் போதே உனக்கு என்ன தோணுச்சு? எங்க மாமியார் சொன்ன கதை தான் என் மனசுல தோணும். அது சொல்லும், ஒரு கல்லு ஒண்ணு இருக்கு, வெளிநாட்டு கல், அது கிரேடு கல் இருக்குன்னு சொல்லும். அது என் பேரன் பேத்திங்களுக்கு எல்லாம் எதிர்காலத்துல அதுங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும்ல, சந்தோஷமா சிறப்பா இருக்கணும்ல. அதை விட்டா கோட்டீஸ்வரன் ஆகலாம், உபேந்திரனா ஆகலாம், எப்படி வேணா அது வாழ்க்கையில பெரிய ஆளா ஆகுன்ட்டு கோசம் என் மனசுல ஓடும். அதை நான் நினைச்சுக்கினே வருவேன், பேரன் பேத்திங்களுக்கு காட்டணும்னு. அதை காட்டணும்னு இருக்கிறேன், காட்ட போறேன் நானு. அந்த கல்லு கிடைச்சிட்டா போதுமா எனக்கு? நான் வேலைக்கு போகும்போது வீட்லயே உட்காந்து சாப்பிடுவேன். இந்த மாதிரி எங்க பாட்டி சொன்னதும் எங்க அக்காலாம் செம ஹாப்பியா டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போட்டு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்ட்டு போலாம் வாங்கன்ட்டு. அந்த ரூட்டை பாருங்க எவ்வளவு டார்க்கா இருக்குன்ட்டு. ஃபுல்லா முள்ளுதான் இருக்கு. முள்ளு ரூட்லயே நாங்க போனோம். நாயெல்லாம் ஒரே சவுண்டா கொலைக்குது எங்களை பார்த்து. நாங்களும் பயந்துட்டோம். சடனா அவங்களுக்கே தெரியல கல் எங்க இருக்குன்ட்டு. அப்புறம் சரி கிடைச்சிரும்ட்டு தேடிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாவே முள்ளுதான். முள்ளுல எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும். மாட்டி வீட்டுன்னு எப்படியோ போயிட்டாங்க. போற ரூட்டை பாருங்க, ரொம்ப கொடூரமான ரூட்டுங்க அது. ஃபுல்லா நாய் வேற கத்துன்னு கத்துது. இதுதான் அவங்க சொன்ன கல். இத்தனை நாளா பொக்கிஷம் மாதிரி பொத்தி பொத்தி வச்சிருந்தேன். பேர மாதிரி பேத்தி மாதிரி நல்ல பெரிய ஆளா ஆகணும்னுட்டு. நானும் அந்த கல்லை நல்லா உரசி பார்த்தேன். உண்மையாவே அவங்க சொல்ற கல் தான் போல. இது வந்து அந்த நாள்ல இருந்து நாங்க சேர்த்து புடிச்சு வச்சுக்கிற கல்லு. இந்த கல்லால என் பேர பேத்தி எல்லோரும் வசதியா ஆக வேண்டியது கடமை அவங்களது. இருக்கிற இடத்த காட்டிட்டேன். அதை வச்சு பெரிய ஆளா ஆகணும், அவங்களுடைய பொறுப்பை அவங்க கையில ஒப்பிச்சாச்சு. எங்க பாட்டி கொடுக்குற சீன் மாதிரிலாம் அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நார்மல் ஸ்டோன் தான். பட் இருந்தாலும் இந்த ஸ்டோரி கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால மெமரிஸா இருக்கும்ட்டு நானும் ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன்.